வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரோ. நான் சிபிஎம் ஷியாம். வெனிசுவேலா குடியரசின் ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸின் மறைவு குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆழ்ந்த துயரம் தெரிவித்துள்ளார். மறைந்த ஹியூகோ சாவேஸ் வெனிசுவேலாவின் உண்மையான தேசப்பற்று மிக்க ஒரு புதல்வர் என ஜனாதிபதி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். காலஞ்சென்ற ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸ் வெனிசுவேலாவின் சமநலனுக்காகவும் அபிவிருத்திக்காகவும் தம்மை அர்ப்பணித்து செயற்பட்ட ஒரு முற்போக்காளர் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஹியூகோ சாவேஸ் இலங்கையின் நெருங்கிய நண்பர் ஆவார். இரு நாடுகளுக்கும் இடையில் நட்புறவை பலப்படுத்துவதில் அவர் விசேட அக்கறை காண்பித்தார். இந்த துக்ககரமான வேளையில் ஹியூகோ சாவேஸின் குடும்ப அங்கத்தவர்களுக்கும் வெனிசுவேலா அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் சார்பில் ஆழ்ந்த துயரத்தை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுவேலா தலைவரின் மறைவை முன்னிட்டு அந்நாட்டு மக்கள் அனைவரும் துயரில் மூழ்கியுள்ள தருணத்தில் இலங்கை மக்கள் அனைவரும் இந்த துயரில் பங்கு கொள்கின்றனர் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெனிசுவேலாவின் பதில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோஸ் மொரோசுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுவேலா ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸ் 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த சோசலிசவாதி என கல்விமான்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கியூபா தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள இரங்கல் செய்தி பதிவேட்டில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்த தருணத்தில் அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். வெனிசுவேலா தலைவர் ஹியூகோ சாவேஸின் மறைவை அடுத்து இந்த நாட்டில் உள்ள கியூபா தூதரகத்தில் இரங்கல் செய்தி பதிவேடு வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள், பாராளுமன்ற அங்கத்தவர்கள், ராஜதந்திரிகள் ஆகியோர் இன்று அங்கு சென்று தங்களது இரங்கல் செய்திகளை பதிவு செய்தனர். இலங்கையின் கியூபா தூதுவர் திருமதி இந்திரா லோபேஸும் அங்கு பிரசன்னமாயிருந்தார். நாளையும் காலை 10 மணி தொடக்கம் பொதுமக்கள் தங்கள் இரங்கல் செய்திகளை பதிவு செய்ய முடியும் என்று கியூபா தூதரகம் தெரிவித்துள்ளது. අදහස් මතු කරමින් ඒ ජනතාවට නියම නායකත්වයක් ලබා දුන්නා. තුන්වෙනි ලෝක රටවල් එක්ක තිබිච්ච සම්බන්ධතාවයන් ඔහුගේ සම්ප්‍රාප්තියත් එක්ක අපේ රට සම්බන්ධතාවයන් වඩා மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் முதற்கட்டத்திலேயே கேட்டகரி 10 வகையைச் சேர்ந்த சாதனங்களும் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக விமான நிலைய மற்றும் சிவில் விமான சேவை நிறுவனம் கூறுகின்றது. உலகில் கேட்டகரி 10 வகையைச் சேர்ந்த விமான நிலையங்கள் குறைவாகவே உள்ளன. விமான நிலையம் ஒன்றில் எத்தனை வகையான விமானங்கள் பயன்படுத்த முடியும் மற்றும் அவற்றின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையிலேயே விமான நிலைய வகைப்படுத்தல் மேற்கொள்ளப்படுகின்றது. தீயணைப்பு மற்றும் அவசர நிலைமைகளின் போது செயற்படுவதற்கான ஆற்றல் ஆகியனவும் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டத்தின் அரைவாசி வேலைகள் மாத்திரமே பூர்த்தியடைந்துள்ளன. 2015ஆம் ஆண்டளவில் முதலாவது கட்ட நிர்மாண வேலைகள் பூர்த்தியடைய உள்ளன. முதலாவது கட்டத்தின் கீழ் இந்த விமான நிலையத்தில் வருடம் ஒன்றுக்கு சுமார் 30,000 விமானங்கள் வந்திறங்க முடியும். 45,000 மெட்ரிக் டன் பொருட்களையும் இங்கு கையாளக்கூடியதாக இருக்கும். ஹெங்குராகொடையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய நீதிமன்ற கட்டிடத்தை பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸும் நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீமும் வைபவ ரீதியாக திறந்து வைத்தனர். 2,25 லட்சம் ரூபாய் செலவில் புதிய நீதிமன்ற கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சு இதற்கான நிதியை ஒதுக்கியிருந்தது. பிரதம நீதியரசர் இந்த வைபவத்தில் உரையாற்றுகையில் பிள்ளைகள் முன்னிலையில் பெற்றோர்களும், மாணவர்கள் முன்னிலையில் ஆசிரியர்களும், பொதுமக்கள் முன்னிலையில் நீதித்துறை அதிகாரிகளும் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். પોલીસ તાણાપતિ વરુણી શ્રીલંકા ઇજાઝ પાસે મિલિયન અગરબત્તી કોણનો અધિકારી નિધિજમા வேலணை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் மாணவர்களுக்கு சைக்கிள் வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வேலணை பிரதேச சபை தவிசாளர் சிவராசா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சைக்கிள் வண்டிகளை வழங்கி வைத்தார். அவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் இது ஒரு முதற்கட்ட நடவடிக்கை என்றும் இவ்வாறான உதவி திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் எதிர்காலத்தில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார்.
வறிய மாணவர்களுக்கு 200 சைக்கிள் வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. திவினகும தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அலங்கார மீன் வளர்ப்பு அபிவிருத்திக்கான 800 கருத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கென கைவிடப்பட்ட வயல் நிலங்கள் பயன்படுத்தப்படவுள்ளன. இதற்கு தேவையான சகல சட்ட விதிகளும் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைய தயாரிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் சிறப்பாக பணியாற்றிய உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சமீபத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திருமதி என் சத்யானந்தி தலைமையில் மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் திட்டமிடல், கணக்கறிக்கை, திண்மக் கழிவு முகாமைத்துவம், சுகாதார ஒத்துழைப்பு உட்பட பல பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு உள்ளூராட்சி மகுட சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் எஸ் சந்திரகாந்தன், சுபைர், முகமது சிப்லி உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகமளித்திருந்தனர். அம்பாறை மாவட்ட காரைதீவு பிரதேசத்தில் மாபெரும் சமாதான இன ஐக்கிய நிகழ்வு சண்முகா மகா வித்தியாலய மைதானத்தில் நடைபெற்றது. சம்மாந்துறை பாதுகாப்பு உயரதிகாரி IP தஹனாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண பாதுகாப்பு உயரதிகாரி பூஜித ஜெயசுந்தர பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. பருத்தித்துறை நகர சபைக்கான புதிய கட்டிடமும் வடமராட்சி பிரதேச சபைக்கான கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் GA சந்திரஸ்ரீ ஆகியோர் இவற்றை வைபவ ரீதியாக திறந்து வைத்தனர். பருத்தித்துறை நகர சபையின் புதிய கட்டிடத்திற்கு 5 கோடி 30 லட்சம் ரூபாவும், வடமராட்சி பிரதேச சபை கட்டிடத்திற்கு 2 கோடி 60 லட்சம் ரூபாவும் செலவிடப்பட்டது. பயங்கரவாத மோதல்கள் நிகழ்ந்த காலப்பகுதியில் இந்த உள்ளூராட்சி நிறுவனங்களின் நிர்வாக நடவடிக்கைகள் சீர்குலைந்திருந்தன. கிழக்கு மாகாண விவசாயத்துறை தொடர்பான மீளாய்வு கூட்டம் மாகாண அமைச்சரின் செயலாளர் தலைமையில் உப்புவெளி மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. மாகாண அமைச்சரின் செயலாளர் கானா பத்மநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த மீளாய்வு கூட்டத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் பிரதி விவசாய பணிப்பாளர்கள், மாகாண விவசாய அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் SM சரோஜ், அமைச்சின் பிரதம கணக்காளர் CA ரகுநாதன், திட்டமிடல் பணிப்பாளர் டாக்டர் R ஞானசேகர், நிர்வாக உத்தியோகத்தர் SM ரியாஸ், விவசாய பணிப்பாளர் SM ஹுசைன் உட்பட உயரதிகாரிகள், பண்ணை முகாமையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். சென்ற வருடத்தில் நடைமுறைக்கிடப்பட்ட விவசாய திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த வருடத்தில் நடைமுறைக்கிடப்படவுள்ள திட்டங்கள் பற்றியும் அங்கு ஆராயப்பட்டது. இந்தியாவில் அமைந்துள்ள 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்றான மகா காளேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவலிங்கம் அடியார்களின் தரிசனத்திற்கென அக்கரைப்பற்று பிரதேசத்தில் நேற்று ஊர்வலமாக பவனி வந்தது. மட்டக்களப்பு பிரம்மகுராமி குமாரிகளின் ராஜயோக நிலையத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த தரிசன ஊர்வலம் அக்கரைப்பற்று பிரதான சந்திக்கு அருகாமையில் வரவேற்கப்பட்டது. ஆலேடிபம்பு பிரதேச செயலகம், மாங்காடு பாசுதேஸ்வரர் ஆலயம் மற்றும் விபுலானந்த சிறுவர் இல்லம் உட்பட பல இடங்களை உள்ளடக்கிய வகையில் இந்த ஊர்வலம் இடம்பெற்றது. இதனை அடுத்து காரைதீவு, கல்முனை மற்றும் மட்டக்களப்பு பிரதேசங்களில் அடியார்களின் தரிசனத்திற்கென இந்த சிவலிங்கத்தின் பவனி இடம்பெறும். அக்கரைப்பற்று ஸ்ரீ விஜயாராம பௌத்த விஹாரை சூழலில் அறநெறி பாடசாலை ஒன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட பிரதம சங்கநாயக்கர் வணக்கத்திற்குரிய தேவகொட சோரத தேரர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராணுவ கட்டளை தளபதி பிரிகேடியர் ஹரேன் பெரேரா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் இளம் சந்ததியினரை இறை நேசமும் பக்தியும் உள்ள சமுதாயமாக மாற்றுவது எமது கடமையாகும் என்று கூறினார். இந்த நிகழ்வில் தம்மராம சிங்கள வித்தியாலய அதிபர் PAPSசிறி மற்றும் வணக்கத்திற்குரிய வரக்காபோல இந்திரசிறி உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ரூபவாகினி நிகழ்ச்சிகளை மேலும் மக்களுக்கு சமீபமாக கொண்டு செல்லும் நோக்குடன் ரூபவாகினி கூட்டுத்தாபனம் சந்தைப்படுத்த நிலையம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. கூட்டுத்தாபன அளவில் நிறுவப்பட்டுள்ள நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினால் தயாரிக்கப்பட்ட நேயர்களின் மனதை வென்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அடங்கிய CDக்கள் இந்த நிலையத்தில் கொள்வனவு செய்ய முடியும்.
இசை நிகழ்ச்சிகள், கார்ட்டூன்கள், கல்வி மற்றும் தகவல்கள், தொலைக்காட்சி நாடகங்கள் போன்றன பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்ட சிடிக்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கல்வி பொதுத்தராதர பத்திர, உயர்தர வகுப்பு, சாதாரண தர வகுப்பு ஆகியவற்றிற்கான கல்வி நிகழ்ச்சிகள் அடங்கிய சிடிக்களையும் கொள்வனவு செய்ய முடியும். இந்த நிலைய திறப்பு விழாவில் ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் மொஹான் சமரநாயக்க, பிரதம நிறைவேற்று அதிகாரி காமினி ராசபுத்திர ஆகியோர் கலந்து கொண்டனர். அக்கரைப்பற்று புதுப்பள்ளி குறுக்கு தெரு அனர்த்த முகாமைத்துவ அமைப்பினால் கான்கிரீட் வீதியாக புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கியாஸ் ஸ்தாபனத்தின் அனுசரணையுடன் புனரமைக்கப்பட்ட இந்த வீதியை அக்கரைப்பற்று பிரதேச உதவி செயலாளர் MSM ரசான் மற்றும் கியா நிறுவனத்தின் திட்ட பணிப்பாளர் துசித சில்வா ஆகியோர் திறந்து வைத்தார்கள். அனர்த்த முகாமைத்துவ முதலுதவி கருவிகளும் அங்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அக்கரைப்பற்று மாநகர சபை உறுப்பினர் MM நஜமுதீன் உட்பட பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். வியாழனது யூரோப்பா என்ற உபகிரகத்தின் ஆழ்ந்த பகுதியில் உள்ள பாரிய அளவிலான நீர்ப்பரப்பு அதன் மேற்பகுதியை நோக்கி பரிமாறுவதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை வியாழனையும் அதன் உபகிரகங்களையும் ஆராயவென நாசா நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பெறுபேறுகளின் அடிப்படையில் அடியில் உள்ள சமுத்திரத்திற்கும் அதன் மேற்பரப்புக்கும் இடையில் ரசாயன பரிமாற்றம் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. வியாழனின் உபகிரகத்தின் மேற்பரப்பை ஒருவர் ருசித்தால் அதன் ஆழ்ந்த பகுதியில் உள்ள சமுத்திர நீரின் ருசியை அனுபவிக்க முடியும். இந்த கருத்தை கலிபோர்னியா தொழில்நுட்ப நிலைய விண்வெளி விஞ்ஞான மைக் பிரவுன், நாசாவின் கெவின் கோன் ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். யூரோப்பா என்ற உபகிரகத்தின் அடியில் உள்ள பாரிய அளவிலான நீர்ப்பரப்பு அந்த உபகிரகத்தின் மேற்பகுதியை நோக்கி பரிமாறுவதற்கான ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விவரங்கள் விண்வெளி விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியிடப்பட்டுள்ளன. மைக் பிரவுன் மேலும் தகவல் தருகையில், சமுத்திரத்திற்கும் உபகிரகத்தின் மேற்பரப்புக்குமான பரிவர்த்தனையின் அடிப்படையில் சக்தி வளம் சமுத்திரத்தை நோக்கி செல்வதாகவும் உயிரினங்கள் அங்கு இருப்பதற்கான சாத்தியங்கள் சம்பந்தப்பட்ட மட்டில் இது முக்கியமானதாகும் என்றும் தெரிவித்தார். பூமிக்கும் அப்பால் உயிரினங்கள் உள்ளனவா என்பது சம்பந்தமான ஆராய்ச்சியில் யூரோப்போ என்ற உபகிரகம் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. பூமியில் உள்ள உயிரினங்கள் சம்பந்தமாக நாம் அறிந்துள்ளது எங்கே நீர் இருக்கின்றதோ அங்கே உயிர் வாழும் என்ற உண்மையாகும் என்று கூறினார். எமது சமுத்திரம் உப்பு நீர் நிறைந்தது. யூரோப்பாவின் சமுத்திரமும் உப்புத்தன்மை கொண்டிருப்பதனால் அங்கு உயிரினங்கள் வாழலாம் என்றும் அவர் கூறினார். வணக்கம்.